வைக்கலாமா? வெயி சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஆயாட்டுக்காரரா, இந்த கருவாட்டு அதுக்குள்ள சேதாரம் ஆடிக்காங்க. இதை சுத்தம் பண்ணி கொண்டாங்க. சரி. வரமிளகாய் 8, கொத்தமல்லி 3 ஸ்பூன் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு வச்சு எடுத்துக்கலாம். புளி வந்து 2 எலுமிச்சம் பழத்தோடு வச்சுக்கலாம். அதான் வறுப்பறிக்குது கொஞ்சம் காயின்னு சொல்லி போடுறா. 2 எலுமிச்சம் பழத்தோடு புளி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஊற்று நல்லா அலாசி எடுத்துக்கலாம். ஊற்றாய் தண்ணி கொண்டா. புளி நல்லா வருது கண்ணா. இந்த தகவல் பார்த்து அறிஞ்சிக்கா. அதுக்கூட தெரியாது கேட்குறேன். 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம் 1 கப்பு, பச்சை மிளகாய் 5, கருப்பிலா இருந்தாலும் 2 கொத்து, இருபது பல்லு பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கி போச்சு. அதை பூண்டு வந்தீங்க 2 ஸ்பூன் சோம்பு, 1,5 ஸ்பூன் சீரகம், வெந்தயம் நல்லா பொரியுது. தக்காளி பழத்தை கொட்டிக்கலாம். அரிஞ்சி வச்சு தக்காளி பழம் 4, போதுமான உப்பு, கொஞ்சம் பெருசாகிட்டுன்னு நீ பண்ணிக்கலாம். சட்னி பெருசு. தக்காளி பழம் நல்லா வதங்கணும். சுட்டுக்குவே தண்ணி இன்னும் கொஞ்சம் கொண்டு பத்தாது பண்ண என்ன பண்ணுறது. நல்லா வதங்கிடுச்சு. புளி கரைச்சி வச்சுக்கலாம். நல்ல வேணுங்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், இது அப்படியே கொதிக்கிட்டு வறுத்து வச்ச மிளகாயை பொடி பண்ணிக்கலாம். கையெழுதுறாரு.
மழை வந்துட மாட்டேங்குது. நல்லா மஞ்சி பறிச்சு அழைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பொடியாகி போச்சு. நல்லா கொதிச்சு போச்சு. கொதி வந்துடுச்சு. இடிச்சு வச்சு பொடியை கட்டிக்கலாம். கொண்டாங்க கொண்டாங்க. இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணிக்கிறேன். கருவாடு செஞ்சாச்சு. இதை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கலாம். கை பொறுக்க இருக்குது, இறக்கலாம். எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கலாம். அரை எலுமிச்சங்காய் புளிஞ்சு விட்டா கருவாடு சுத்தமாயிக்கு. சுத்தமாக செவ்வாய் அடிச்சாச்சு. மேல் தோலை இந்த மாதிரி சுத்தமாக ஒழிச்சிக்கணும். சுத்தமாக ஒழிச்சாச்சு. உள்ளே இருக்கிற இது உள்ளே இருக்கிறத இப்படி எடுத்து விடுவேன். அந்த தண்ணி நல்லா 2-3 ஆறு சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். இப்படி வெள்ளை வேலையே நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். புளி தண்ணி ஊற்றி நல்லா வெந்து போச்சு. இதுக்கு மேலே கருவாட்டை போட்டுக்கலாம். சரி, நல்லா வேகட்டு. நல்லா வேகட்டு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பூண்டு மிளகு, பல்லு பூண்டு, மேலே எடுத்துக்கலாம். வெந்து கிடிச்சு அரைச்சி வச்சா பூண்டு மிளகு போட்டுக்கலாம். பூண்டு மிளகு போட்டு கொஞ்ச நேரம் இருந்தால் போதும், இறக்கலாம். கருவாட்டு குழம்பு ரெடி. சட்டி அடுப்பு மேலே வச்சு உடைச்சி வச்சுக்கலாம். ஒரு கப் அரிசி ஊற வச்சுக்கலாம். அரிசியை ஊற வச்சுக்கலாம். கழிஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு குருணரிசி போட்டால் தான் நல்லாயிருக்கும். சீக்கிரம் வேகும். நான் குருணரிசி தான் போட்டுக்கிறேன். கழிஞ்சிக்கலாம். போது ஊட்டு. அடி பிடிங்க அடுப்பு. சட்டி எடுக்கிட்டா இது எடுத்துங்க. தூர போயிருங்க. உலை காஞ்சி போச்சு. அரிசி போட்டுக்கலாம். தண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி மூட்டுக்கலாம். போகடா. அரிசி போட்டு அப்புறம் தண்ணி மூட்டுக்கலாம்.
மூடி வச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் தண்ணி மூட்டுக்கலாம். தண்ணி நல்லா நல்லா கொதிச்சிக்கிடுச்சு. மேலே தண்ணி மூட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். அரிசி வந்து பார்த்தாலும் பார்க்குறேன். நல்லா வெந்து வச்சு இனிமேல் மாவு கொட்டிக்கலாம். இப்படி வெந்த மாதிரி இப்படி தான் மாவு கொட்டணும். வெந்துக்கிடுச்சு. இதுக்கு மேலே மாவு கொட்டிக்கலாம். 1 கப்பு அரிசி 3 கப்பு ராகி மாவு. சுட்டு போயிடு. மாவை கொட்டி நல்லா கொதிக்கணும். கொதிச்சு நுர அடங்கணும். அப்போ தான் கிளறணும். நல்லா தலை கொதிக்கணும். அதுக்கு மேலே தான் கிளறணும். கொட்டினது மாவை கொட்டினதும் கிளறுனா கட்டி பிடிச்சி போயிடும். மாவை கொட்டி இப்படி கொதி வரணும். இந்த மாதிரி கிளறலாம். மழைன்னு பிடிங்க. பிடிங்க. அப்படி பிடிங்க. இப்படி கட்டி இல்லை காரு. இதுக்கு மேலே மறு தண்ணி ஊற்ற வேணும். மேலே தண்ணி ஊற்றிக்கலாம். சரி. மூட்டு வச்சா சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். மறுபடியும் நல்லா கொதிக்கணும். சுடு தண்ணியை களி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி கறி விட்டு இப்படி நல்லா சுத்தம் பண்ணி அந்த மாவெல்லாம் மறுபடியும் வேகணும். அந்த அலையில் இருக்கிற மாவு அப்படியே விட்டா தீஞ்சு போயிடும் களி. இப்படி கிளறிட்டே இருக்கணும். அப்படியே தீயை நல்லா எரிச்சிக்கிட்டு கிளறிட்டே இருந்தீங்கன்னா களி தீஞ்சு போயிடும். அட என்னடா இப்போ கம்முனடா. இப்படியே கிளறிட்டே இருக்கணும். அப்படியே விட்டா தீஞ்சு போயிடும். களி கிளறுனா சடக்குன்னு இழுத்து கிளற வேணும். ஒரு கட்டி இருக்கக்கூடாது. நல்லா விட்டு கலர வேணும். ஒட்டக்கூடாது.
கையில் இதை வெந்து போகணும்னு அர்த்தம் வா பர்மனேட் போடு களி இறக்கி வச்சுக்கலாம் பார்க்க சுடுறப்பா இறக்கி வச்ச மறுபடி எந்த அளவு கலருமோ அந்த அளவு கல் நல்லா பஞ்சாட்டு இருக்கும் களி கருவாட்டு குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம் குட்டி பாப்பா குடி சாப்பிடு சாமி உனக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்குதுங்க சரி நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் கருவாட்டு குழம்புக்கு களிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது மானம் மழை பெய்யறதுக்கு இந்த மோரத்துக்கு கருவாட்டு குழம்பு களி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது ஒரு கண்டு கழித்துங்களாம இருக்குது களியும் கருவாட்டு குழம்பு இருந்தேன்னா உடம்புக்கு நம்ம நல்லது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க